பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இந்த காலை வேளையில் பேசுவார். உங்கள் சூழ்நிலையோடு கூட ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுவார். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமினிடத்திலே சொல்கிறார், உன் பிள்ளையை பலி கொடு. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், மோரியா மலைக்கு போய் உன் பிள்ளையை பலி கொடுன்னு ஆண்டவர் ஆபிரகாமு கிட்ட சொல்றார். ஆபிரகாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு 2 வேலைக்காரரை கூட்டிக்கிட்டு போறாரு. மலை கிட்ட வரும்பொழுது வேலைக்காரரை கீழே விட்டுட்டு பிள்ளையை கூட்டிக்கிட்டு வேலைக்காரரிடத்துல சொல்றாரு, நான் பிள்ளையோடு கூட திரும்பி வருவேன்னு சொல்றாரு. பிள்ளையாண்டனோடு திரும்ப வருவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சோதனையின் வழியாய் நடந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை முடிந்தது, அந்த பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். நெருக்கமும் வியாகுலமும் ஆமென் ஒரு பக்கம் நெருக்கி ஏவிக்கொண்டு உங்களை ஆழ்த்தி அமர்த்தி கொண்டிருக்கலாம் இந்த காலை வேளையில். ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் பலி கொடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா வேலைக்கார இடத்துல ஆபிரகாம் விசுவாசமாய் ஆமென் தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு போறாரு, நானும் பிள்ளையாண்டனும் திரும்ப வருவோன்னு சொல்லி பரலோக தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தார். கவனிங்க, பிள்ளையும் ஆபிரகாமும் மலையின் மேலே நடந்து போகும் பொழுது ஆமா விறகும் நெருப்பு எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப பிள்ளை கேக்குது, அப்பா விறகு இருக்கு, ஆமா நெருப்பு இருக்கு, ஆடு எங்கப்பா? ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்போ ஒரு விசுவாசமான வார்த்தை வெளிப்படுது, ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சிஸ்டர் பிரதர், உன் சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாம் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆனா விசுவாசமான அறிக்கை பிள்ளை நடத்திலும் வேலைக்காரரிடத்திலும் சொல்லிட்டு போறாரு. பாருங்க, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். என்ன நடக்கிறது? ஆபிரகாமே, உன் பிள்ளை என்றும் பாராமல், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ பலி கொடுக்க நீ ஆயத்தம் பண்ணினாயே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்கிறேன். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். இந்த காலை வேளை இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிற சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உன் நெருக்கத்திலே ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் சொல்லு, பிறரிடத்திலே சொல்லு, கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். நான் இந்த தரித்திரத்துறை இருப்பதல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அந்த மலைக்கு ஆபிரகாம் பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் உன் சூழ்நிலை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் நெருக்கத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். உன் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவாருமா. உன் தேவைகளையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். சொல்லு இந்த காலை வேளையிலே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் தேவைகளை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனாய் இரு. கர்த்தர் உன் தேவைகளை சந்தித்து உன்னை அற்புதமாய் நடத்துவார். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென்.